மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். மீகா எழுதின புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், என் மகனே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், என் மகளே உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்த போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களிலே ஒன்று அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய பெயர் அதிசயமானவர். சமாதான பிரபு. அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, அதே சமயத்தில் அதிசயமானவர். அதிசயம்னா என்னது? ஆண்டவர் அதிசயத்தை காண பண்ணுவேன்னு சொல்லுகிறாரே அப்படின்னா, சாதாரணமாய் ஒரு காரியம் நடந்தால் நம்ம அதை பெருசாக நினைக்க மாட்டோம். ஆனால் அசாதாரணமான இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் நடந்தால், உண்மையாவா அப்படி நடந்துச்சா, இது அதிசயமாக இருக்குது, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான் அதிசயம். இது நடக்குமா, இது எப்படி நடக்கும், அது அதிசயம். அப்போ முடியாத ஒரு காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், ஆச்சரியமான ஒரு காரியம், அதுதான் அதிசயம். இப்படிலாம் நடந்துச்சு, அதிசயமாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி காரியம் செய்கிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னடா சொல்ற, தண்ணீர் திராட்சரசம் ஆயிட்டா? ஆமாம், இயேசுன்னு ஒருத்தர் வந்தார், தண்ணியை நிரப்ப சொன்னார், நிரப்பணும், அதை மொண்டு பந்திக்கு கொண்டு போங்கடான்னு சொன்னார், கொண்டு போனால் திராட்சரசமாக மாறிட்டு. இது என்ன அதிசயம்? உண்மையாக நடந்துச்சா? உண்மையா? நம்பும்படி இல்லையே, அப்படி தான் நடந்துச்சு. அதுதான் அதிசயம். இயேசு செய்த ஒன்றொன்றுமே அதிசயம்தான். அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய பிரசங்கம் அதிசயம், அவருடைய வாழ்க்கை அதிசயம், அவருடைய ஊழியம் அதிசயம், அவர் ஜனங்களுக்கு செய்த காரியங்கள் அதிசயம், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் ஒன்னொன்று அதிசயம்தான். அதிசயமான ஒரு ஆண்டவர். அவர் நமக்கு சொந்தமாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எதில்? உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, இது நடக்குமா நடக்காதா ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் வந்திருக்கலாம். இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ண ஒன்றும் நடக்கலை, இனி என்னதான் நடக்க போகுது, ஒரு மனமடிவோட சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் மகனே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ பயப்படுகிற காரியத்தில், நீ எதிர்பார்க்கிற காரியத்தில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் என்ன அதிசயம் செய்வாராம்? அந்த மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நீ எகிப்து தேசத்தில் என்று புறப்பட்ட நாளிலே உன்னை எந்த மாதிரி அதிசயத்தை உனக்கு காண்பித்தேனோ அதே விதமான அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட போது நிறைய அதிசயங்கள் நடைபெற்றது. அப்போ நான் எப்படி உங்களுக்கு அதிசயம் செய்தேனோ அதே மாதிரி அதிசயத்தை செய்வேன்
என்று தான் வாக்கு கொடுக்கிறார். அதில் நிறைய காரியம் இருக்கிறாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த போது நடந்த அதிசயங்கள் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் தியானிக்கணும்னா நமக்கு நேரம் போராது. ஆண்டவர் சொன்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லி அதே மாதிரி அதிசயம் உங்களுக்கு நடக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். யாத்திராம 15 அதிகாரம் வாசிக்கும் போது அவங்க 3 நாளை வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. நடக்கும்போது தண்ணீர் இல்லை. 3 நாளாக குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. இருந்ததெல்லாம் துருத்தியில் கொண்டு வந்ததெல்லாம் தீர்ந்து விட்டார். குழந்தைகள் இருக்கிறாங்க, மிருக ஜீவங்கள் இருக்கிறது. 3 நாளாக தண்ணி இல்லாமல் நடந்து சோர்ந்துட்டாங்க. 3 நாள் கழித்து மாரா என்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்கே வந்தால் தண்ணீர் இருக்கிறாரு. பெரிய ஒரு வேளை அங்கே பெரிய ஒரு நீரூற்று இருந்திருக்கலாம், அல்லது பெரிய ஒரு குளம் போல் இருந்திருக்கலாம். அது பார்க்குறாங்க தண்ணீர். நிறைய தண்ணி இருக்குது, குடிக்கலான்னு ஓடி போய் அள்ளி குடித்தா கசப்பாக இருக்குது. தாகம் தீர்க்கிற மாதிரி இல்லை, ருசியாக இல்லை. தண்ணி கசப்பு, வாயில் வைக்க முடியாது. அவங்க உடனே தாகத்தோடு வந்தோம், தண்ணியை பார்த்து சந்தோஷப்பட்டோம். அது அள்ளி குடித்தா கசப்பாக இருக்குது, கசந்து விட்டார். இந்த கசப்பான நிலைமை, வாழ்க்கை கசந்து விட்டார். ஏண்டா இவரை கல்யாணம் பண்ணேன், கசந்து விட்டது வாழ்க்கை. இவர்கிட்ட படுற பாடு, உபத்திரவம், நெருக்கம். சில பெண்கள் எதுக்கு வாழணும், கசந்து விட்டார். ஏண்டா இவளை கல்யாணம் பண்ணேன், சிலர் மனைவி குறித்த கசப்பு. ஏண்டா நான் இந்த வீட்டில் பிறந்தேன், எங்கள் அப்பா அம்மா இப்படி இருக்கிறாங்க, பெற்றோரை குறித்த ஒரு கசப்பு. வாழ்க்கையில் நந்திருக்கிற பிரச்சனை, நெருக்கம், போராட்டம். என்ன வாழ்க்கை இது, ஒரே போராட்டமாக இருக்குது. ஒரு நாள் பிரச்சனை அடுத்த நாள் தீர்ந்தா பரவாயில்ல, ஒன்று போனால் ஒன்று. ஏன் வாழணும்? வாழ்க்கை கசந்து விட்டாரு, கசப்பு. இந்த வியாதி, ஒரு வியாதி போனால் அடுத்த வியாதி வருது, ஒரு வியாதி போனால் அடுத்த வியாதி. டாக்டர் சொல்கிறாங்க இதுக்கு மருந்தே இல்லை, இது அவ்வளோதான், வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த மாத்திரையில் தான் வாழன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையை கசந்து விட்டார். எவ்வளோ நாள் இந்த வேதனை, எவ்வளோ நாள் இந்த வலி, எவ்வளோ நாள் இந்த துக்கம். இந்த பக்கம் கடன்காரங்கன்னு இருக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவி செய்யணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு வழியும் இல்லை, செத்துட்டா பரவாயில்ல. வாழ்க்கை கசந்து விட்டார். இவங்கெல்லாம் நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க. ஜபனி போன என்ன கிடைச்சதுன்னு கேவலமாக பேசுகிறாங்க. உள்ளுக்குள்ளே வாழ்க்கை வெறுத்து விட்டது, ஒரு கசப்பு. அப்போ சந்தோஷம் இல்லை, மன மகிழ்ச்சி இல்லை, கசப்பான ஒரு அனுபவம். மனம் கசந்து வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு கசப்பு, வாழ்க்கை கசந்து விட்டதா? யாரோ ஒருத்தர் மேலே அவங்கள பார்த்தாலே கசப்பாக தெரியுதா? வாழ்க்கையை கசந்து விட்டது என்று கலங்குறீங்களா? இந்த கசப்பை மதுரமாய் மாற்றுகிற ஒரு அதிசயத்தை இயேசுவால் செய்ய முடியும், ஆண்டவரால் செய்ய முடியும். அது ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் வாழ்க்கை கசந்து போயிட்டு இல்லை, அதை மதுரமான வாழ்க்கையாய் மாற்ற என்னால் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வேலை உனக்கு கசந்து விட்டது, உன் மனைவி பிள்ளைகள் கசந்துட்டாங்க, உன் வாழ்க்கை உனக்கு கசப்பாய் மாறிவிட்டது, அதை மதுரமாய் இனிமையாய் மாற்ற என்னால் முடியும். அதற்கு ஒரு அதிசயத்தை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அந்த தண்ணீர் கசப்பாக இருக்குது, குடிக்க முடியல. மோசையை பார்த்து, என்ன மோசே, தண்ணீர் கொண்டு வந்து விட்டால் கசப்பாக இருக்குது, குடிக்க முடியலையே, என்ன செய்கிறது? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தரை நோக்கி பார்த்தார் மோசே. அப்படி நோக்கி பார்த்த உடனே கர்த்தர் சொன்னார், மோசே பயப்படாத, இந்த குளத்துக்கு பக்கத்தில், இந்த நீரூற்றுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது பார்த்தியா? ஆமாம், ஒரு மரம் இருக்குது ஆண்டவரே. அந்த மரத்தை வெட்டி தண்ணியில் போடு, தண்ணியில் போட்டால் சரியாயிரும். பக்கத்தில் தான் ஒரு மரம் நிற்குது. இந்த கசப்பை மாறினா தான் தாகம் தீரும். இது கசப்பாக இருக்குது, வேற இடத்த போங்கன்னு சொல்லலை, இந்த கசப்பை நான் மாற்றுகிறேன், அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கை கசந்துட்டு எங்காவது போயிடலாம், இல்லை இல்லை இல்லை, நீ இருக்கிற இடத்துல இருக்கிற கசப்பை அவர் மாற்ற போகிறார். கசப்பான சூழ்நிலையை மாற்ற போகிறார். எது கசந்து விட்டது அதை இனிமையாய் மாற்ற போகிறார். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இது கசப்பாக இருக்குது, வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இல்லை,
வாழ்க்கை கசந்துட்டு எங்காவது நான் போகிறேன். எங்கே போவீங்க? உலகத்தில் எங்கே போவீங்க? எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் நெருக்கம், எங்கே போனாலும் உபத்திரம் தான். இருக்கிற சூழ்நிலையில் அந்த கசப்பை மதுரமாய் மாற்றுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், இந்த கசப்பை நான் மதுரமாய் மாற்றுவேன். அதற்கு என்ன பண்ணணும்? எங்கேயும் போக வேண்டாம். பக்கத்தில் பாரு, ஒரு மரம் நிற்குது. பக்கத்தில் தான் இருக்கிற மரம். ஆமாம், அதை வெட்டி போடு. அந்த மரத்தை இந்த தண்ணியில் போடு, மதுரமாய் மாறி. ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, ஒரு மரம் நிற்கிற பாரு பக்கத்தில். என்ன மரம்? சிலுவை மரம். உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது சிலுவை மரம். உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது சிலுவை மரம். ஒரு மரம் இருக்குது, சிலுவை மரம். அதை பாரு. அந்த சிலுவை மரம், அந்த சிலுவை தொங்குகிற இயேசு, அவரால் கசப்பை மாற்ற முடியும். அந்த மரத்தோடு நீ சம்பந்தம் கலந்துரு. இந்த மரத்தை கொண்டு வந்து உன் வாழ்க்கையில இணைத்து விடு. ஏன்னா அந்த சிலுவை மரத்தில் இயேசு மரிக்கும் பொழுது கசப்பு கலந்த காடி அவருக்கு கொடுத்தாங்க. கசப்பு கலந்த காடி அவருக்கு கொடுத்தாங்க. இயேசுவுக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தாங்க. சிலுவையில் அறையப்படுகிற ஒரு மனிதன், அவனுடைய சரீரத்தில் பயங்கர வேதனை உண்டாகும். ஆணி அடிக்கிறதுனால ரத்தம் வடிய வடிய தலை முதல் கால் வரை சொல்ல முடியாத வேதனை உண்டாகும். கொஞ்சம் அந்த வேதனையை குறைப்பதற்கு கசப்பு கலந்த காடியை கொடுப்பாங்க. அந்த கசப்பு கலந்த காடி கொடுத்த உடனே ஒரு மயக்க நிலைமை உண்டாகும். அப்போ அந்த வலியை கொஞ்சம் சகித்து கொள்ள முடியும். இதற்காக கசப்பு கலந்த காடியை அவனுக்கு கொடுப்பது, சிலுவையில் தொங்குகிறவர்களுக்கு கொடுப்பது அவருடைய வழக்கம். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கும் பொழுதும் அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க. அவர் அதை ருசி பார்த்து விட்டு வேண்டான்னு சொல்லிட்டார். அந்த காடி கசப்பை அவர் குடிக்கலை. நான் நல்ல உணர்வில் இருக்கும் பொழுதே என் மக்களுக்காக மரிக்கணும், மயக்கத்தில் இருந்து மரிப்பதல்ல, நல்ல உணர்வில் இருக்கும் பொழுது அத்தனை வேதனைகளை நான் ஏற்றுக்கொண்டு என் ஜனங்களுக்காக சிலுவையில் மரிக்கணும். அதனால் இந்த மயக்கம் கொடுக்கிற காடியை நான் குடிக்க மாட்டேன். ருசி மாத்திரம் பார்த்தேன். இது என்னதுன்னு ருசி பார்த்தார். அது கசப்பு, அவ்வளோதான், வேண்டான்னு சொல்லிட்டார். அதான் வேதத்தில் இருக்கு. அப்போ இயேசு கசப்பை ருசி பார்த்தார். ஏன் சிலுவையில் இந்த கசப்பை ருசி பார்த்தார்? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கசப்பை மாற்றுவதற்கு. அவர் இந்த சிலுவையில் கசப்பை சுமந்து விட்டார். நீங்க இன்றைக்கு சுமக்கிற அந்த வேதனை, அந்த கசப்பான அனுபவம், எல்லாரும் நிந்திக்கிறாங்க, எல்லாரும் பரிகசிக்கிறாங்க, யாரும் என்ன புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. தனிமையாக உட்கார்ந்து அழுகிறேன். உள்ளம் பாதிக்கப்பட்டு விட்டது, காயப்பட்டு விட்டது, மனதில் ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது. என் கணவரே இப்படி சொல்லிட்டார், என் மனைவியே இப்படி திட்டா, எங்க பெற்றோரே இப்படி சொல்லிட்டாங்க, என் பிள்ளைகளே என்னை இப்படி பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் நான் நம்பினவங்களே என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்னை பரிகாசம் பண்றாங்க, கேவலமா பேசுறாங்க, அவமானப்படுத்துறாங்க, நிந்திக்கப்பட்டு தனித்து விடப்பட்டு இருக்கிறேன், உள்ளம் காயப்பட்டு கசந்த நிலைமையில் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? சிலுவையில் இயேசு சொல்லுகிறார், உனக்காக நான் அந்த சிலுவையில் தனிமையாய் தொங்கினேன், நான் புறக்கணிக்கப்பட்டேன், அபாண்டமான பழி சுமத்தப்பட்டேன், பரிகாசம் பண்ணப்பட்டேன், என் வஸ்திரங்களை உரிந்து என்னை கேவலப்படுத்தினார்கள். அந்த பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் நான் சுமந்தேன். உன்னுடைய கசப்பை சிலுவையில் நான் சுமந்திருக்கிறேன். உன்னுடைய கசப்பை சிலுவையில் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உன் கசப்பை மதுரமாய் மாற்ற சிலுவையில் என்னையே பலியாய் கொடுத்திருக்கிறேன். ஆகவே உன் கசப்பை மதுரமாய் மாற்றுவேன். உன் கசப்பு மதுரமாய் மாறும். அந்த சிலுவை மரத்தை பாருங்க, சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பாருங்க, அதை தியானிங்க. அந்த சிலுவை மரத்தில் தொங்குகிற இயேசுவை தியானிச்சிங்கன்னா உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எந்த கசப்பும் மாறிவிடும். ஒரு சமயம் ஒரு டீச்சர், ஸ்கூலில் டீச்சராய் பணி செய்கிற ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஆண்டவருக்கு பயந்து உண்மையாக வேலை செய்கிறேன், ஆனால் என்னதோ தெரியல, என் ஹெட்மிஸ்ஸஸுக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. தலைமை ஆசிரியை எல்லாருக்கும் மத்தியில் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னை கடினமாக வேலை வாங்குவாங்க. ஆனால் எல்லாத்தையும் நான் செய்வேன். நமக்கு தான் இயேசு இருக்கிறாரே, நம்ம உண்மையாக இருக்கணுமேன்னு சொல்லி
எல்லாத்தையும் உண்மையாக செய்வேன். ஆனாலும் என்னை கண்டாலே பிடிக்காது அவங்களுக்கு. எல்லா டீச்சர்ஸுக்கு மத்தியில் அவமானப்படுத்திடுவாங்க. அதனால் உள்ள ரொம்ப காயப்பட்டு விட்டார். ஒவ்வொரு நாளும் அவமானம், ஒவ்வொரு நாளும் நிந்தை, ஒவ்வொரு நாளும் சிறுமைப்படுத்தப்படுகிறேன். அதனால் மனம் உடைந்து ஒரு நாள் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க. வீட்டுக்கு வந்தாங்களாம். அவருடைய உள்ளத்தில் இந்த காயம் ஆறவே இல்லை. வேதனை இருந்து கொண்டே யார்கிட்ட சொல்ல முடியாது. அவங்க பிள்ளைகள் இருக்காங்க, கணவர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்ன வேதனைப்படுவாங்க. உள்ளுக்குள்ளே வச்சு வேதனைப்பட்டவங்க இரவு சமைத்து கணவர் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்களெல்லாம் படுக்கைக்கு போயிட்டாங்க. இவங்க தனியாக சாப்பிடாமல் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்களாம். கண்ணில் கண்ணீரோடு உட்காந்து, நான் நிந்திக்கப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன், கேவலப்படுத்தப்படுகிறேன், நான் என்ன தப்பு பண்ண ஆண்டவரே? உண்மையாக தானே இருக்கிறேன், நான் உண்மையாக தானே உழைக்கிறேன், ஏன் அவங்க பகைக்கிறாங்க? ஏன் அவங்க என்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க? ஏன் என்னை பரிகாசம் பண்ணுறாங்க? எனக்கு இந்த வேலையே பிடிக்கலை, வாழவே பிடிக்கலை, நான் செத்து போனால் நலமாக இருக்கும். மனம் கசந்து விட்டது. உள்ளத்தில் ஏற்பட்ட காயம். உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி அழுதாங்க. நடுஇரவு நேரம் தாண்டி விட்டது. வெகு நேரம் அப்படி அழுதுகிட்டே, ஆண்டவரே நீங்கள் என்னை எடுத்துக்கொண்டால் நலமா இருக்குமே அப்படின்னு வாழ்க்கை கசந்த நிலைமையில் அழுது கொண்டு இருந்தாங்க. அவங்க கண்ணீருக்கு நடுவில் ஒரு காட்சியை பார்க்குறாங்க. இயேசு சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்த காட்சி. அந்த காட்சி ஆண்டவர் காண்பித்தார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறார், கைகளில் ஆணிடிக்கப்பட்டிருக்கிறார், கால்களில் ஆணிடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வஸ்திரமெல்லாம் உரியப்பட்டு அவர் சிலுவையில் காயப்பட்ட சரீரத்தோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை பரிகாசம் என்ற கூட்டம் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்த்த உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே எதுக்கு இதை காண்பிக்கிறீங்க? ஐயோ, என்னால் சகிக்க முடியலையே, அந்த பாடுகளை பார்த்து தாங்க முடியலையே. ஆண்டவர் பேசினார் சிலுவையிலிருந்து, மகளே, உன்னுடைய வேதனை, கசப்பு, இந்த துக்கம், இந்த பாரம் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் சுமந்தேன். உனக்காக நான் தனித்து விடப்பட்டேன், தனிமையாய் தொங்கினேன். என் கூட இருந்து எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. என்கிட்ட நன்மை பெற்ற யாருமே எனக்காக பேச முடியலை. பயம். அப்போ எனக்காக பேசவும் ஆள் இல்லை, என்னை ஆறுதல் படுத்தவும் ஆள் இல்லை. தனித்து விடப்பட்டிருந்தேன், தனிமையாய் சிலுவையில் தொங்கினேன். என்னை பரிகசிக்கிற கூட்டம், அவங்கள தட்டி கேட்க ஆள் இல்லை. அவங்க பரிகாசம் பண்ணுறாங்க. எதுக்கையா பரிகாசம் பண்ணுறீங்க? அவரை நன்மை தானே செய்தான்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லாருக்குள்ள பயம். அதனால என்னை பரிகாசம் பண்ணி ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க. அதெல்லாம் நான் சிலுவையில் சகித்தேன். ஏன் தெரியுமா மகளே? உனக்காக. ஏன் கலங்குற? ஏன் பயப்படுற? உன் கசப்பை நான் சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டேன். நீ கலங்காத, நான் உனக்கு போதும். நான் உன்னை நடத்துவேன். சகித்துக்கொள், மன்னிச்சிரு. உன்னை பரிகாசம் பண்ணவங்களை மன்னிச்சிரு, அதை சகித்துக்கொள். நான் சிலுவையில் எல்லாத்தையும் சகிச்சேனே, நீயும் சகித்துக்கொள். நான் சிலுவையில் எல்லாரையும் மன்னிச்சேனே, நீயும் அவங்கள மன்னிச்சிரு. உன்னை காயப்படுத்தின, துக்கப்படுத்தின, வேதனைப்படுத்தின அவங்கள மன்னிச்சிரு. மனப்பூர்வமாக மன்னிச்சிரு. அவங்கள ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணு என் ஆண்டவர் சொன்னா. அவங்க ஜெபிச்சாங்க, ஆண்டவரே அந்த இருதயத்தை எனக்கு தாரும். என்னை இவ்வளோ கேவலப்படுத்தி பரிகாசம் பண்ணி என்னை காயப்படுத்தின என்னுடைய தலைமை ஆசிரியர் நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அப்படி உள்ளத்தில் இந்த பாரமெல்லாம் போயிட்டு அவங்க சொன்னாங்க, அன்றைக்கி இயேசு சிலுவையில் எனக்கு தரிசனமாகாமல் இருந்திருந்தா நான் துக்கத்திலேயே மரித்து போயிருப்பேன். அவ்வளவு ஆத்மத்தில் எனக்கு ஒரு நெருக்கம், ஒரு மரண போராட்டம் எனக்குள் இருந்தது. மனம் கசந்து விட்டார். அதனால் இயேசுவோ தன்னுடைய சிலுவை காட்சியை காண்பித்து அந்த கசப்பை என் உள்ளத்தை விட்டு மாற்றினார். யாரோ ஒருவரோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். மகளே உன்னோடு, மகனே உன்னோடு தான், ஐயா உங்களோடு தான்.
அம்மா உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். என் பிள்ளைகளே, நான் சிலுவையில் உங்களுக்காக கசப்பை ருசி பார்த்தேன். கசப்பை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய கசப்பை மதுரமாய் மாற்றுவேன். எந்த குடும்பத்தில் கசப்பு காணப்படுகிறதோ அதே குடும்பத்தை மதுரமான குடும்பமாய் மாற்றுவேன். எந்த வேலையிலே உனக்கு மனம் கசந்து விட்டதோ அதே வேலையில் நான் சூழ்நிலையை சந்தோஷமாய் மாற்றுவேன். எந்த வியாபார ஸ்தலத்தில் உனக்கு நெருக்கமோ அங்கே உனக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவேன். எந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதபடி மனம் கசந்து கண்ணீர் வடிக்கிறாயோ அதே வீட்டுக்குள்ளே நீ மகிழ்ச்சியோடு இருக்கும்படி காரியங்களை நான் மாற்றுவேன். நான் துக்கத்தை கசப்பை மதுரமாய் மாற்றுகிற தேவன். ஒரு அதிசயத்தை உனக்கு செய்வேன். இதெல்லாம் நடக்குமா? எங்கே நடந்தாலும் எங்கள் வீட்டில் நடக்காது. அது எங்கே நடந்தாலும் என் குடும்பத்தில் நடக்காது. என் கணவரெல்லாம் மாற்ற முடியாது. என் மனைவியெல்லாம் மாற்ற முடியாது. என்னுடைய பிள்ளைகளை மாற்ற முடியாது. என் பெற்றோரை மாற்ற முடியாது. அவங்க அப்படிதான். மாற்ற முடியாததை முடிய செய்கிற தேவன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் காரியத்தில் அதிசயம் நடக்கும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அதிசயங்களை செய்கிற தேவன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு வாழ்க்கை கசந்து விட்டதா? ஊழியம் கசந்து விட்டதா? இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? இதை விட ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுங்க என்ற நிலைமைக்கு வந்துட்டீங்களா? ஆண்டவர் இயேசு உங்களுடைய கசப்பை மதுரமாய் மாற்றுவார். பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்களுடைய கசப்புகள் உடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கிறதா? இயேசுவை நினைத்து கொள்ளுங்க. அந்த கசப்பான சூழ்நிலை மாறும். உங்களுடைய இருதயம் மாறும். ஒரு மதுரமான சூழ்நிலை உண்டாகும். அப்படியே தகப்பனே, நீங்கள் அதிசயமான தேவன். அதிசயங்களை இன்றைக்கும் செய்கிற தேவன். இப்பொழுதும் இந்த மகன், இந்த மகள் தனக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. நீங்க கட்டாயம் இவர்களுக்கு விரும்புகிற காரியத்துல ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். முன்னேறி போக முடியாதபடி தடையாயிருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். தடைகள் விலகட்டும். காரியங்கள் வாய்க்கட்டும். அந்த அதிசயத்தை உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் காணவே வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கசப்பான சூழ்நிலையில மனம் உடைந்து போய் வாழ்வதை விட மரித்து விட்டால் நலமாயிருக்குமே என்று மனம் கசந்து விட்ட நிலைமையில் இருக்கிற இந்த மகளை பாரும், இந்த மகனை பாரும். அந்த சிலுவையிலே நீர் கசப்பை ருசி பார்த்ததை நினைத்தருளும். இந்த கசப்பான சூழ்நிலைகள் மாறட்டும். அந்த விருப்புகள் மாறட்டும். ஆண்டவரே, உடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல் வரட்டும். அந்த மனம் கசந்து போன சூழ்நிலை மாறட்டும். வாழ்க்கை வெறுத்து போன சூழ்நிலை மாறட்டும். நீர் வாழ வைக்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணும். இப்பொழுது தொடும் அந்த கசப்புகள் எல்லாம் மாறட்டும். எந்த மனிதர் மீதும் கசப்பான எண்ணம் சிந்தை வராதபடி அதை எடுத்து போடுவீராக. இப்பொழுதே மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதிசயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து மகிழ பண்ணும். அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.